வணக்கம். நான் உங்கள் பேசும் குலதெய்வம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு, குலதெய்வம் நமது வீட்டிற்கு எந்தெந்த 10 ரூபத்தில் வரும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் உங்களுடன் பேசும் இந்த குலதெய்வ சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியான குலதெய்வம் இருக்கும். சில குடும்பங்களுக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும், சில குடும்பங்களுக்கு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று நாம் பொங்கல் வைத்து வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். வீட்டில் தினமும் குலதெய்வத்திற்கென்று தனியாக மண் அகல் தீபம் ஏற்றி வைத்து நீர் வைத்து பூஜை செய்து வர வேண்டும். நம் குல தெய்வம் சந்தோஷமாக இருந்தால்தான் நாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியும். சரி, இப்போது நம் குல தெய்வம் எந்தெந்த ரூபத்தில் நமது வீட்டிற்கு வரும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆன்மீகம் மற்றும் பெரியோர்கள் சொல்லி வைத்தபடி பார்த்தால் குலதெய்வம் நமது வீட்டிற்கு வரும் 10 ரூபங்கள் இவைதான். முதலாவதாக, குழந்தைகள் ரூபத்தில் குலதெய்வம் ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதோ அல்லது நமது வீட்டில் விசேஷமான பூஜைகள் செய்யும் போதோ எதிர்பாராமல் குழந்தைகள் சிரித்துக்கொண்டே வருவது. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் குலதெய்வம் உங்களை தேடி வந்திருக்கிறது என்று அர்த்தமாகும். அடுத்ததாக, சுமங்கலி பெண். வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமை என்றோ மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ எந்த நேரத்திலாவது உங்களது வீட்டிற்கு சுமங்கலி பெண் வந்தால் கட்டாயமாக அது குல தெய்வம்தான் உங்களது இல்லத்திற்கு வந்திருக்கிறது என்று அர்த்தமாகும். அடுத்ததாக, வயதான முதியவர்கள். இந்த வயதான முதியவர்கள் பசி என்றோ அல்லது வேறு உதவி கேட்டு உங்களது இல்லத்திற்கு வந்தால் அவர்கள் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் ரூபத்திலும் வரலாம் அல்லது குலதெய்வ ரூபத்திலும் வரலாம். இப்படி வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் கேட்ட உதவியை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக, பசுமாடு தன்னுடைய கன்றுக்குட்டியுடன் வருவது. பசுமாடு தன்னுடைய கன்றுக்குட்டியுடன் வந்தால் அந்த பசுமாட்டிற்கு நீங்கள் வெல்லத்துடன் வாழைப்பழம் சேர்த்து கொடுக்க வேண்டும். இப்படி கொடுத்தீர்கள் என்றால் குலதெய்வம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக, காகம் கூட்டத்துடன் வந்து இரைச்சல் போடுவது. அதாவது, உங்களது வீட்டு மொட்டை மாடியிலோ அல்லது உங்களது வீட்டு அக்கம் பக்கத்திலோ காகம் கூட்டத்துடன் வந்து சத்தம் போட்டுக்கொண்டு இருந்தால் அந்த நேரத்தில் குலதெய்வம் உங்களது இல்லத்திற்கு வந்து இருக்கிறது என்று அர்த்தம். இதே மாதிரியே நாகப்பாம்பு அடிக்கடி கண்ணில் பட்டு வந்தாலோ உங்களது வீட்டு பக்கத்தில் தெரிந்தாலோ அல்லது உங்களது வீட்டினுள் நுழைந்தாலோ குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காணிக்கையை செலுத்த மறந்துவிட்டீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் படுத்த வருகிறது. ஆக, நாகப்பாம்பு அடிக்கடி கண்ணில் பட்டாலோ உங்களது வீட்டிற்குள் வந்தாலோ உங்களுடைய குல தெய்வத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காணிக்கையை போய் செலுத்திவிட்டு வர வேண்டும். அடுத்ததாக, திடீரென்று உங்களது வீட்டிற்குள் தெய்வீக வாசனை வருவது. இந்த தெய்வீக வாசனை என்பது மல்லிகைப்பூ வாசனையாக இருக்கலாம், சாம்பிராணி வாசனையாக இருக்கலாம், கற்பூரம், இப்படி நிறைய வாசனைகள் வரும். இந்த வாசனை திடீரென்று வந்தால் உங்களது வீட்டில் குலதெய்வம் வந்து இருக்கிறது என்று அர்த்தமாகும். உடனடியாக உங்களது வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து நீர் வைத்து விட வேண்டும். அடுத்ததாக, சொல்லாமல் உங்களது வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள். எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று உங்களது வீட்டிற்கு வரும் சொந்தக்காரர்கள்தான் குலதெய்வ ரூபத்தில் இருப்பார்கள். இந்த மாதிரி வருகின்றவர்களுக்கு நல்லபடியான உபசரிப்பு செய்து அவர்களை நீங்கள் சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்க வேண்டும். சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி என்பது உங்களது வீட்டில் வந்து கொண்டு இருந்தால் உங்களது வீட்டில் இருக்கின்ற ஏழ்மை நிலை மாறும். சிட்டுக்குருவியோ அல்லது பூனை, நாய் போன்ற பிராணிகள் உங்களது வீட்டு வாசலில் வந்து அமைதியாக படுத்துக்கொண்டு இருந்தால்
உங்களது வீட்டில் குலதெய்வம் வந்து இருக்கின்றது என்று அர்த்தமாகும். இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு அதுக்கு உண்டான உணவுகளை நீங்கள் இந்த நாளில் தர வேண்டும். கடைசியாக வீட்டில் பூஜை செய்யும் இடத்திலோ அல்லது நிலை வாசலிலோ பல்லி உங்களது வீட்டில் தெரிந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுடனேயே உங்களது வீட்டில் இருந்து கொண்டு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது என்று அர்த்தமாகும். இந்த பல்லி உங்களது வீட்டு பூஜை அறையிலோ அல்லது நிலை வாசலிலோ இருந்தால் தவறி கூட நீங்கள் அதை வெளியே அனுப்பக்கூடாது. இவைதான் உங்களது வீட்டில் உங்களது குலதெய்வம் உங்களுடன் இருக்கின்றது என்பதை அறிவுறுத்தும் அறிகுறிகள் ஆகும். குலதெய்வம் யாரை எந்த நேரத்தில் தேடி வரும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பேசும் குலதெய்வம்.